நீ நித்திய ஜீவன் பிரவேசிக்க விரும்புறியா? நீ மோட்சத்துக்கு வர விரும்புறியா? யாருக்கு தான் இந்த விருப்பம் இல்ல? 19:17 மேத்யூ பாருங்க. மோட்சத்துக்கு எல்லாருக்குமே விருப்பம் தான். என்ன பாவம் பண்ணா, என்ன தப்பு பண்ணா, எத்தனை குடும்பத்தை உடச்சு போட்டாலும், கையில சிகரெட் இருந்தாலும், சிகரெட் புடிச்சிட்டு வந்து பைபிள் வாசித்தாலும், என்ன மாதிரி வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் என்ன ஆசை? மோட்சத்துக்கு போயிடணும். அவங்க செத்து போயிட்டா கூட இதுங்க போட்டா தூக்கின்னு போயிட்டு என்ன செய்யுது? பூசை செய்துங்க. இப்படி ஒரு கூட்டம் ஏமாத்தி நிக்குது இந்த உலகத்துல. இப்போ கூட நீங்க யோசித்து பாருங்க, இதெல்லாம் சத்தியமா? அப்ப பைபிள்ல வாசிக்கிறோம், யாரு மோட்சத்துக்கு போவா? நீ என்ன விரும்புற? உன் விருப்பம் என்ன? 19:17 தான். நீ ஜீவனில் பிரவேசிக்க, நீ மோட்சத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். எங்க கை கொள்ற? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பையாக. இதப்பா கூட்டம் இதா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு கற்பனை சொல்லப்பட்டுச்சு. அந்த கற்பனையை கை கொள்ளாம போனவங்க எங்க? இவங்க மோட்சத்துக்கு வந்துருவாங்களா? கற்பனைகளை கை கொள்ளல. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. எத்தனை பேர் அப்பா அம்மாவை கனம் பண்றீங்க? பெத்த தாய் தகப்பனை கனம் பண்றீங்க? எத்தனை பேர் அப்பா அம்மா அடிச்சுவங்க? எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்க? எத்தனை பேர் அப்பா அம்மாவுக்கு மனவேதனையா, மன துக்கமா கண்டு கொள்ளாம சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன செய்யற, இந்த தேவைகளுக்கு என்ன செய்யற விசாரிக்காம போனவங்க எத்தனை பேருங்க உட்கார்றீங்க? நீங்க யோசித்து பாரு. கட்டளைகளை கை கொள்றது இல்ல, உனக்கு மோட்சம் கிடைக்கும். என்ன என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டா இருக்க வேண்டாம். இப்படி பைபிளை சொல்லுது. கடவுள் ஒருவரே, தேவாதி தேவன் ஒருவரே தான் ரட்சகர். அவரை தான் ஆராதிக்கணும், நமஸ்கரிக்கணும், அவருக்கு தான் மகிமை செலுத்தணும். இதுங்க ஒரு சிலை பார்த்தா போதும், ஒரு சிலுவையை பார்த்தா போதும், ஒரு இயேசுநாதர் உருவம் அப்படின்னு சொல்ற ஒரு படத்தை பார்த்தா போதும், முத்தம் போடுறது எல்லாம் அவரு பார்த்துக்குவாருன்னு. சர்ச்சுல வர்றது, லைட் போட்டா லைட்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது, இங்க பார்த்தா இங்குக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது. என்ன இதெல்லாம்? யாருல காலில் எட்டி வச்சுட்டு அங்க ஒரு முத்தம் கொடுக்கறது. இதெல்லாம் மாறணும். சாரி, மன்னிச்சிருங்கன்னு சொல்றது தப்பு இல்ல. கும்பிடுறதெல்லாம் விட்டுணும். வணக்கத்திற்குரியவர் யாரு? மரியாதைக்குரிய, வணக்கத்திற்குரிய, கனத்திற்குரிய, வணங்கக்கூடிய ஒரே கடவுள் இயேசு. ஒன்றான மெய் தெய்வன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஒன்றான மெய் தெய்வம். இவங்களாம் தனித்தனியில ஒன்றான மெய் தெய்வம். இந்த தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். வேற எங்கேயும் வணங்க கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் மற்றவர்களுடைய ஆச்சாரங்களை ஒரு நாள் நம்ம பின்பற்றக்கூடாது. இது வேதம் சொல்லுகிற கட்டளை, வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்ப நீ விரும்புறியா? மோட்சத்துக்கு வர விரும்புறியா? கற்பனைகளை கைக்கொள்.